ஹலோ வணக்கம். ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிடம் நினைவிலும் நீ நின்று காட்க. வேல் வேல் வெற்றிவேல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகர் நமக்கு தரக்கூடிய சிறப்பான மெசேஜ் என்ன, நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தற்போதைய நிலை என்ன, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்குது அதை பற்றி பார்த்துட்டு, ஸோ அந்த நிலைக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன, அதுதான் நம்ம மெசேஜாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபைல் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ முடித்த உடனே உங்களுக்கு ஃபைல் செலெக்ஷன் டைம் கொடுத்துருப்பேன். அது டைம் கிளிக் பண்ணுங்கள், ஃபைல் செலெக்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். 3 விதமான ஃபைல் இருக்கும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த 3 விதமான ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கண்ணை மூடி முருகரை நல்லா வேண்டிக்கிட்டு நிதானமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலுக்குமான மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். உங்கள் ஃபைலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய முருகர் மெசேஜ் கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல்லையும் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் அதிலையும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட்டான ரீடிங் வேணும்னாலும் சரி, ஹீலிங் வேணும்னாலும் சரி, டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, அண்ட் இந்த முருகர் டெக், பவர்ஃபுல்லான முருகர் டெக் உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக்கினாலும் அந்த டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஃபைல் செலெக்ஷன் பார்க்கலாம். பார்த்துட்டு 1 by 1 உங்களுடைய முருகர் மெசேஜ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஹலோ, ஃபைல் நம்பர் 1. ஸோ ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிங்களோ இப்போ உங்களுடைய ரீடிங் பார்க்கலாம், முருகர் மெசேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போது உங்களுடைய தற்போது நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1. ஃபைல் நம்பர் 1 உங்களுடைய தற்போது நிலை என்னவா இருக்குது? ஓகே, ஃபைல் நம்பர் 1 ரொம்ப 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 நல்லது, ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க. ஏன்னா இந்த ஷஃப்லிங்கும் சொல்ல வர்றது அதுதான், நீங்கள் நிதானமாக இருங்க அப்படின்றது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. ஓகே, ஷஃபில் பண்ணுறதை பார்க்கறதுக்கு கூட பொறுமை இருக்காது சில பேருக்கு. உங்களுடைய சுச்சுவேஷன் இப்போது தற்போது நிலை எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எதுவும் சரி கிடையாது, என்னடா வாழ்க்கை இது, ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குது, நிம்மதியே இல்லை, இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உங்களுடைய நினைவுகள் மட்டும்தான். ஆனால் உண்மையாக ரியாலிட்டியில் the reality shapes you அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. ரியாலிட்டி உங்களை ஷேப் பண்ணும் இல்லையா? ஸோ உங்களை உருவகப்படுத்தும். பட் ரியாலிட்டியில் அதுதான் விஷயம். ரியாலிட்டியில் நடக்கிறது என்ன தெரியுமா? ஆக்சுவலாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. நிம்மதியான வாழ்க்கையை சார்ந்து போயிட்டுருக்கீங்க.
மன அமைதி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நிம்மதியா இல்லைன்னு, ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நடக்கல, இது கிடைக்கல, இந்த விஷயங்கள் நான் நினைச்ச மாதிரி இல்லை, அதனால சந்தோஷம் நான் எப்படி அடைய முடியும் அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனா நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதை தாண்டின ஒரு அமைதி இருக்கு உங்ககிட்ட. திருப்தி இல்லாம இருக்கலாம், ஆனா அமைதி இருக்கு. ஸோ இந்த அமைதியை நீங்க இதை வந்து நன்றி உணர்வோட மெயின்டைன் பண்ணீங்கன்னா, இந்த அமைதிக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சொகுசான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, தாங்கிட்ட இருக்கிறது இல்லாம, அதாவது தனக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களையும், நம்ம மற்றவங்களுக்கு தேவையான நல்லது நன்மைகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த பலம், அது மாதிரியான ஒரு சூழல் அது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மனதளவுல சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கீங்க, அது வந்து நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். அந்த நிம்மதியை, ஆழ் மனசு ஒரு நிம்மதியா இருக்கு. மைண்டு வேணா இது இல்லை அது இல்லை இது கிடைக்கல அது கிடைக்கலலாம் சொல்லலாம், ஆனா ஆழ்மனது ரொம்ப நிம்மதியா இருக்கு. அது ஆரவாரம் இல்லாம நிலையா நிம்மதியா இருக்கு இல்லையா? அது ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வாங்க. உங்களால வந்து முடியும், மற்றவங்களை கூட உங்களால ஹீல் ஆக்க முடியும். அதாவது உங்களுக்கு மட்டும் அந்த நிம்மதி இல்லாம மற்றவங்க வாழ்க்கையிலும் உங்களால் ஒரு நிம்மதியை கொடுக்க முடியும். அந்த தன்மைக்கு வரணும். அது வந்தா போதும், உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் சார்ந்து, பணம் சார்ந்து, மெட்டீரியலிஸ்டிக்கான எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு, பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை கொண்டு வர்றதுக்கு உங்களோட மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணலை, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெண் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. மேபி அது உங்களுடைய அம்மா, இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருந்தவங்க, உங்களுடைய குரு, உங்களுடைய ஒய்ஃப், இவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. அந்த ஆசீர்வாதம் தான் உங்கள் மனதளவில் ஒரு நிம்மதி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அமைதியாக நிலையானதாக நல்லா தான் இருக்குது. அது நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்துட்டாலே போதும், கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றது தான் உங்களுடைய சூழலில் காட்டுது. சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 1, இந்த சூழலுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 1, வாழ்வில் அடிக்கடி என் சந்தன அலங்காரத்தை நீ வந்து பார் என் குழந்தையே, உன் மனம் குளிர செய்வேன், உன் மனம் குளிரும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன். குன்றக்குடி சண்முகநாதர். சிறப்பான முன்னுதாரணமான வழிகாட்டியான வாழ்க்கை உனக்கு அமைய என் சன்னதிக்கு வா, உன் வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நீ பெறுவாய். நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு இப்போ ஒரு ஹீலிங், மன நிம்மதி தான் தேவை. நீங்க அதாவது ஆழ்மனசுல இருக்க அது ரியல் லைஃப்ல கொண்டு வரணும், அதுதான் மெயின். அது வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே முருகர் கொடுக்குற மெசேஜும் அதான். உங்கள் மனசை குளிர வைங்க. ஒரு சந்தனம் எப்படி நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும், அந்த மாதிரி உங்கள் மனசை குளிர வைங்க. முருகருடைய சந்தன காப்பு அலங்காரம் எந்த கோவிலில், நியர்பை கோவிலில் நடந்ததுன்னு தேடி பாருங்க. ஸோ அந்த கோவிலில் போய் அந்த சந்தனம் எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த சந்தன காப்பு போட்டது, அதை வாங்கிக்கோங்க. அது டெய்லியும் நீங்கள் வந்து விபூதி மாதிரி உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள் அந்த சந்தனத்தை. அது உபயோகிக்கும் போது உங்கள் மனசு கண்டிப்பாக குளிரும். அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அமைதி உங்களுக்கு ரியாலிட்டிலையும் அந்த அமைதி, மைண்ட் செட்லேயும் ஒரு அமைதி வரும். சரிங்களா? அதை வந்தாதான் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய அற்புதங்களை உங்களால் உணர முடியும். முருகர் நடத்துறதை கூட உங்களால் உணர முடியும். ஸோ அதுக்கு இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணுன்றது. அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கணும், ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்குது, லட்சியம் இருக்குது, கனவு இருக்காது, நடக்கணும். நீங்கள் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா குன்னக்குடி சண்முகநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குன்னக்குடி சண்முகநாதரை வழிபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்னாடி இந்த சந்தன அலங்கார முருகரை வழிபடுங்க. அந்த சந்தன காப்பு பண்ண அந்த சந்தனத்தை வாங்கி டெய்லியும் நெத்தியில் வச்சுக்க பாருங்கள்.
ஸோ இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் தாராளமாக நடக்கும். நம்ம ரீடிங்கில் என்ன பார்த்தோமோ கார்ட்ஸில் அதுதான் முருகரும் உங்கள் மெசேஜை கன்வே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தும் தற்போதைய சூழலில். ஸோ உங்களுக்கு இது மாதிரி முருகர் டெக் வேணும், சொந்தமாக வேணும், வாங்கிக்கணும், நீங்களே டெய்லியும் முருகர் வீட்டில் இருந்து எடுத்து பார்க்கணும் முருகர் மெசேஜ் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளீஸ் புக்கிங் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கார்டை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் பார்த்ததுக்கு கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பைல் நம்பர் 2. ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்னவா இருக்குது பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 எனக்கு உங்கள் கார்ட் ஷஃபில் பண்ணும் போதே வெற்றி வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்ன, ஏன் அது வருதுன்றதும் இப்போ நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 2. ஸோ வெற்றிக்கு முதல் படி போராட்டம் தான் இல்லையா? ஓகே, போராட்டம் வெற்றியினுடைய முதல் படி. பார்க்கலாம் ஏன் அந்த வெற்றி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுடைய தற்போதைய சூழல் என்ன, சூழ்நிலை என்ன? கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாக இருங்க ஷஃபில் பண்ணுற வரைக்கும். ஓகே, நிதானமாக இருங்கன்னு சொன்னேன். ஸோ எங்கேயும் வந்து தான் வந்திருக்கு. நிதானமாக தான் இருக்கிறீங்க, நல்லது. வெற்றின்றதுக்கான ரீசன் இப்போ இங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இது கைண்ட் ஆஃப் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு தான். சரிங்களா? ஸோ உங்களுடைய சூழ்நிலை இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்னடா இது, எது எடுத்தாலும் போராட்டமாக இருக்குது, அடுத்தவங்களுக்கு ஈஸியாக முடியறதெல்லாம் எனக்கு என்னடா இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது, இதுக்காக நான் என்னதான் இன்னும் இழக்கணும், நான் என்னதான் இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எவ்வளோதான் பொறுக்கிறது, இப்படியான ஒரு போராட்டமாகவே இருக்குது. சில பேருக்கு இந்த பொறுமையாக போகிறதே ஒரு போராட்டமாக இருக்கும், விட்டு கொடுத்து போகிறதே ஒரு போராட்டத்துக்குரியதாக இருக்கும். இவ்வளோ பண்ணியும் ஏன் நடக்கலை? ஸோ இப்படியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து சப்போர்ட் வரதோ இல்லையோ, நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆப்போசிஷன்ஸ் பிரச்சனைகள் மட்டும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சூழலில் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க, போராட்டம் தான் எதனுடைய தொடக்கம். நீங்கள் சொன்னது கேட்டது வெற்றி. ஸோ போராட்டம் தான் வெற்றியினுடைய தொடக்கம் இல்லையா? அது நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போது உங்களுக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், பொறுமையாக இருந்து தான் ஆகணும். சில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க நான் அப்படி தாங்க இருக்கிறேன், பொறுமையாக தாங்க இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் அங்கே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஸோ சீக்கிரம் உங்களுக்கான ஜஸ்டிஸ், நியாயம், வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பௌர்ணமி, மேபி இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதே பௌர்ணமியில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்றைக்கு பார்த்தாலும் சரி, இந்த வீடியோவை கொஞ்ச நாள் கழித்து பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது பௌர்ணமியில். ஸோ அந்த பௌர்ணமியிலேருந்து அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு, வெற்றிக்கான விஷயங்களை தரத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தேவை அதான்,
உங்களுடைய வெற்றியை தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாயமாக பார்க்குறீங்க. எனக்கான நியாய தீர்ப்பு என்னவா இருக்கணும்னா, என் வெற்றி தான் என்னோட நியாய தீர்ப்பாக இருக்கணும். கடவுள் எனக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்குறாருன்னா அது எனக்கு வெற்றியை கொடுக்கட்டும், நான் நம்புறேன் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சுச்சுவேஷன் இப்போ போராட்ட காலமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது, சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் சரிதான். உங்களே நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணுறீங்க நிறைய விஷயத்தில். ஸோ இது எல்லாமே உங்களுடைய நீங்கள் கேட்ட வெற்றிக்கான, நீங்கள் கேட்ட நீதிக்கான அறிகுறி. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் உங்களுடைய சுச்சுவேஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த சூழலில் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு கார்த்திகையும் நீ விரதம் இருந்து வர உன் புத்திர பாக்கியம் கைகூடும், உன் குழந்தையின் எதிர்காலம் மேலோங்கும், இது என் வாக்கு. உனக்கான உண்மையான காவல்காரன் நானே, நான் இருக்கையில் உனக்கு பயம் எதற்கு, தைரியமாக இரு. இது ஒரு கார்த்திகை அப்போ விரதம் இருக்கணும்ன்ற மெசேஜ் வருது இல்லையா? இது உடனே ஓகே, அது வேற யாருக்கோ போல, குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களுக்காக போல, குழந்தை பிரச்சனைக்காக போல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் தான் அது. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தையினுடைய வளர்ச்சி தான் உங்களுடைய சக்ஸஸாகவே கன்சிடர் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் உங்களுடைய வெற்றி உங்களுடைய குழந்தைகளுடைய வெற்றியாக மாறுன்றதையும் கன்சிடர் பண்ணுவீங்க. நம்ம முதல்ல ஸ்டாண்டர்ட் ஆகும், நம்ம வெற்றி பெறணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்க நமக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வெற்றியை நீங்கள் தேடுற ஒரு நபராக கூட இருப்பீங்க. உங்கள் குழந்தைக்காக தான் எல்லாமே செய்கிறவங்களா இருப்பீங்க, அடுத்த ஜெனரேஷனுக்காக தான் செய்கிறவங்களா இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் எதுக்காக இதை நீங்கள் செஞ்சாலும் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இனிமே வரக்கூடிய ஒரு கார்த்திகை அப்பவும் கிருத்திகை நட்சத்திரத்தை அப்பவும் முருகரை நினச்சி விரதம் இருங்க. ஏதாவது ஒரு விரதம், சரிங்களா? அது மௌன விரதமாக இருக்கலாம், உண்ணாவிரதமாக இருக்கலாம், இல்லை வேற விதமான விரதங்கள் இருக்கலாம். விரதங்கள் நிறைய வகை இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி விரதங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். சைவ விரதம் அதெல்லாம் இருக்கு. அப்போ ஏதாவது உங்களால் முடிஞ்ச விரதம் இருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை அப்போ மாதம் கண்டிப்பாக நீங்கள் எதற்காக இவ்வளோ பாடுபடுறீங்களோ, என்ன விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் அடைய முடியும். ஓகே, அண்ட் முருகர் உங்களுடைய இந்த போராட்டத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா போராட்டம்னு. ஸோ அதுக்கு கார்டு கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. அந்த போராட்டத்தில் உங்களுக்கு முருகரே காவல்காரனாக நிற்க போகிறாரு, நின்றுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி. அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அந்த போராட்டத்தில் ஃபெயிலியர் ஆகிடணும், போராட்டத்தில் என்னை யாருன்னா பண்ணிடுவாங்களோ, நம்ம அவ்வளோதானோ, அது பயமே வேண்டாம். முருகரை தாண்டி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்கள் போராடி ஆகணும். உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, வில்லிங் பவர் இருக்குது, நீங்கள் எவ்வளோ அதில் உத்வேகமாக இருக்கீங்கன்றதுக்கு தான் அந்த ஒரு பாடம் டெஸ்ட் நடக்குது. ஸோ அந்த போராட்டத்தை அப்போ தைரியமாக எதிர்கொள்ளுங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக முருகருடைய துணையோட உங்களால் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதும், முருகர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி முருகர் மெசேஜ் கார்டு வேணும், நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் இருந்தே முருகர் மெசேஜ் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கார்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, புக்கிங் ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் பார்த்ததுக்கு கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹலோ, பைல் நம்பர் 3, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சூழல், உங்களுக்கு தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பைல் நம்பர் 3. ஃபைல் நம்பர் 3 உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்னவா இருக்கு?
File number 3. உங்களுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், உங்கள் மைண்டை பொறுத்த அளவில் ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு டபுள் மைண்ட் செட் இருக்குது. சரியா தப்பா, கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, ட்ராப் பண்ணலாமா வேண்டாமா, போகிற ரூட்டு ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா, எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா, எது எடுத்தாலும் ஒரு 2 விதமான கேள்வி, இல்லை ஒரு பிளைண்ட் ஃபோல்டு மாதிரி இருக்கிறது. கேள்வியே இல்லைங்க, பிளாங்காக இருக்குங்க, ஒன்றுமே புரியலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, விஷன் இல்லை. ஸோ அந்த தெளிவான கண்ணோட்டம் இல்லை, விஷன் இல்லை, விஷனே இல்லை. அப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது? இப்படி இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ இது உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், உங்களோட மைண்ட் செட் குறிக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய உங்களோட மைண்ட் செட். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அதை ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறீங்க? கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. உங்கள் உடலில் மாற்றங்கள் நிகழுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 8 வாரத்துக்கு முன்னாடியோ 8 மாதத்துக்கு முன்னாடியோ இருந்த உடல் உங்களுக்கு இப்போ இருக்காது. மாற்றங்கள் நடக்கும் உங்கள் உடம்புல, நல்ல விதமான மாற்றங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உடலில் மட்டும் இல்லை, உங்களுடைய சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் மாறுது, உங்களுடைய செயல்கள் மாறுது, உங்களுடைய வேலை ரீதியான விஷயங்கள் மாறுது, வேலையிடம், தொழில் செய்கிற இடம், அதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் மாறுது. ஓகே, மாற்றங்கள் எல்லாமே நல்ல விதமான மாற்றங்கள் தான். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நல்ல விதமான சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று, அந்த சேஞ்சஸ் ஏன் அப்படி நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு அரியணையில் உட்காரணும், நீங்கள் ஒரு சிம்மாசனத்தில் உட்காரணும், உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன், உங்களுக்குன்னு ஒரு பவர், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம். நீங்கள் அதானே எதிர்பார்த்தீங்க, அதுக்கு தானே இவ்வளோ தூரம் கடந்து வந்தீங்க. அதற்கான மாற்றம் நடக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உட்கார போகிறீங்க, அந்த இடத்துல பிளேஸ் ஆக போகிறீங்க, அந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில். அதற்கான மாற்றங்கள் தொடங்கிடுச்சு. ஆனால் ஸ்டில் இன்னமும் நீங்கள் மைண்ட் அளவில் கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறீங்க. உங்களை சுற்றி எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க, உங்களால் அதை பார்க்க முடியல. ஏன்? உங்களோட மனசு 2 ஆப்ஷன், 2 விதமான விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் செய்கிற காரியத்தின் மேலே, நீங்கள் யோசிக்கிற மேலே, உங்களோட திட்டங்கள் மேலே உங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ எப்படி உங்களால் இந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்? உங்கள் மைண்ட் அதை பார்க்குற அளவுக்கு உங்களை விட மாட்டேங்குது. ஸோ அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள். ஓகே, அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள். அப்போ இந்த மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் மைண்டு மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது இல்லையா? மைண்ட் மட்டும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. அதை கிளியர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். சுச்சுவேஷன் இதுவாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு முருகர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களோட சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், மைண்ட் அப்படி தான் இருக்குது. அதை சரி பண்ண என்ன பதில் வருதா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக முருகர்கிட்ட பதில் இல்லாமல் இருக்காது. உனக்கு நீ சிறந்த குருவை தேர்ந்தெடு, நீ தேர்ந்தெடுக்கும் குருவே உன் வாழ்க்கையின் சாட்சி, உன் குருவாய் நான் இருக்க சுவாமி மலை வா. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவ ரூபத்திலும் நான் உனக்கு குழந்தையை வரவேற்பேன், உன் மடி மீது தவழ என்னை வரவேற்க நீ தயாரா? ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த குழப்பங்கள் தீரணும்னா உங்கள் லைஃப்பில் ஒரு குரு வேணும். அது ஆன்மீக ரீதியான குருவாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வேலை ரீதியான குருவாக இருக்கட்டும், சரிங்களா, ரோல் மாடலாக இருக்கட்டும், யாரோ ஏதோ ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் தேவை. அப்போ தான் இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். உங்களுக்கு அப்படி ஆல்ரெடி குரு இருக்கிறாங்கன்னா அந்த குருவை மீட் பண்ணுங்க, பேசுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சுவாமிமலை முருகரை நீங்கள் குருவாக மனதார எடுங்க. முருகரை கடவுளா, தெய்வமா, நீங்கள் ஒரு நண்பனா, அம்மாவா, அப்பாவா, நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு குருவாக எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வழிகாட்டுதல் கொடுப்பாரு. ஸோ சுவாமிமலை முருகரை தரிசனம் பண்ணுங்க. அங்கே போயிட்டு எனக்கு ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு குரு வேணும் முருகா, என்னோட பேசணும் ப்ராக்டிக்கலாக அவங்க அப்படின்னாலும் அங்கே சுவாமிமலை முருகர்கிட்ட போய் கேளுங்க, கொடுப்பாரு. சரியான குருவை உங்களுக்கு காட்டுவார்.
இல்லை எனக்கு முருகரே குருவாக இருந்தாலும் ஓகே, அவர் என்னால் வந்து ஞானத்தின் மூலியமா என்னால் அவர் சொல்கிறத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள்லாம் சுவாமிமலை முருகரை குருவாக எடுத்துக்கோங்க. அவரை போய் தரிசனம் பண்ணி, முருகா நென்னிலேருந்து உன்னை குருவாக எடுத்துக்கிட்ட, என்னை வழி காட்டுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஒரு இரட்டை தன்மையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நடக்கக்கூடிய நல்லது கூட பார்க்க முடியாமல் அதுலேருந்து வெளிக்கொண்டு வருவார். எந்த ஒரு குழந்தைய பார்த்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், பாலமுருகன் குழந்தை ரூபத்துல முருகர் உங்களை எப்பவுமே கனெக்ட் பண்ணுவார். குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் முடியலனா கூட பாலமுருகனை நீங்க ஒரு செல்ல பிள்ளையா நீங்க எடுத்துக்கோங்க. போய் பாலமுருகர் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய உலகத்துல, உங்களுடைய வாழ்க்கையில முருகர் குழந்தையா வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் உங்களுக்கு சரியானதா இருக்கும். சந்தோஷம், உங்களுக்கு உங்க மனசுக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், தெளிவு வேணும். அதுக்கு பாலமுருகர் தான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு அப்படின்றதுனால ஸோ குழந்தை ரூபத்துல நீங்க முருகரை எடுத்துக்கலாம். அண்ட் குழந்தைகளோடையும் நீங்க கனெக்ட் பண்ணும் போது கண்டிப்பா முருகர் உங்களோட கனெக்ட் ஆவார். உங்களுக்கான அந்த மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு இந்த சூழலுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3, உங்களுக்கு முருகர் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம், சிச்சுவேஷனையும் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி முருகர் கார்டு வேணும், டெய்லியும் நான் வீட்டிலேருந்தே முருகர் மெசேஜ் பார்க்கணுன்னா புக்கிங் ஆனில் தான் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெசேஜ் பார்த்ததுக்கு கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நேயர்களே. இந்த பதிவில் நாம் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றியும் பார்த்தோம். முருகர் நமக்கு அதற்கான தந்த மெசேஜ் பதில்களையும் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பார்த்ததுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த முருகர் டேக்கு உங்களுக்கு ஓனாக வாங்கணும், உங்களுக்கு சொந்தமாக வேணும் அப்படின்னா டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நல்ல ஒரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி. ஓம் முருகா.